இந்த வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுக்குதோ இல்லையோ, வழிகளை எப்படி மறைச்சி வாழ்கிறது அப்படிங்கிறத நல்லாவே கற்றுக் கொடுத்துருக்குதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, மனம் இருந்தால் மலையை கூட நகர்த்தலாம், குணம் இருந்தால் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல மழைங்க, கிளைமேட் நல்லா இருந்தது. அதனால தான் இன்றைக்கி ஒரு புதிய முயற்சியாக செடிகளுக்கு முன்னால் நின்று பேசிகிட்ருக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். மனம் இருந்தால் மலையை கூட நகர்த்தலாம், குணம் இருந்தால் எப்பேற்பட்ட சுமையையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வலிமை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம நினைக்கிறது நடக்காமல் போகிறதப்ப தாங்க நாம் நினச்சிருக்கவே கூடாது, முயற்சி பண்ணியிருக்கவே கூடாது, ஆசைப்பட்டிருக்கவே கூடாது அப்படின்னெல்லாம் யோசிப்போம். ஆனால் அப்படியெல்லாம் தாங்க நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா மனிதனுக்கு பெருமையே நினைப்பதில் தாங்க இருக்கிறது. மனம் இருந்தால் மலையையும் நகர்த்தலாங்க. நம்மளோட முயற்சி தோற்று போகும்போது அது ஒரு நிழல் மாதிரி தாங்க, அது மறைஞ்சிடக்கூடியது தான். என்றைக்குமே ஒரு தோல்விங்கிறது ஒருத்தரை அடியோட அழிக்கிறது கிடையாது, நம்மளை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தியை கொடுக்கறது தான் அப்படிங்கிற ஒரு அனுபவம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு தெளிவு கிடைச்சிருங்க. பழைய முயற்சிகளும் சரி, இதுக்கு முன்னாடி நம்மளோட தோல்விகளும் சரி, எல்லாமே நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்குண்டான ஒரு ஆயுதம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருங்க. நம்மளோட முயற்சிகள் தோற்று போகும்போது தாங்க நம்ம துணிஞ்சு நிற்கணும். அப்படி துணிஞ்சு நிற்கிறவங்கனாலையும் தொடர்ந்து முயற்சி செஞ்சவங்களும் தாங்க சாதனையாளர்களாகவும் சிறந்த மனிதர்களாகவும் மேதைகளாகவும் அறிஞர்களாகவும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு இருந்துட்டு தாங்க இருக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கத்தான் நம்மளோட மனசோட வலிமை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். அது மட்டும் இல்லை, தடைகளை தாண்டும் போது, அதாவது நம்மளோட குணத்தால் நம்ம வெற்றி அடையும் போது அது கொடுக்குற மகிழ்ச்சியோ அளப்பரியதான் இருக்குங்க, தன்னம்பிக்கை நிறைஞ்சதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட திறமை வெளிப்படுறதை கண்டு நம்மளோட மனம் மகிழ்ச்சி அடையும். அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் இருக்குதா அப்படிங்கிறது சொல்லவே முடியாதுங்க. இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான செல்வங்களும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சுதாங்க இருக்குது. அதை நாம் உண்மையான உழைப்பின் மூலம் பெறுவதற்கு முயற்சி செய்யலாங்க. வழி இல்லைன்னா கூட சந்தர்ப்பங்களை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்வோம், போராடுவோம், பொறுமையோடையும் திறமையோடையும் உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த குணம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட கனவுகள் நனவாகுங்க. வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, அதில் ரெண்டுமே நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உருவாகுங்க. தோல்வி வந்தாலும் அதை தாங்கிட்டு தூக்கி எறிய வேண்டிய இடத்துல தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோடையும் உண்மையான உழைப்போடும் விடாமுயற்சியோடும் நம்மளோட கனவுகள் நனவாக போராடுவோங்க. அப்புறம் நம்மளோட சேனலை ரக்ஷனா கிச்சன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் லைவில் சொல்லியிருந்தாங்க. நம்மளோட மோட்டிவேஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அவங்களோட வியூவர்ஸையும் சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரக்ஷனா கிச்சன் அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். அவங்களோட பேச்சை கேட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த ராகுல் தம்பிக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களோட ஆதரவு என்றைக்குமே எனக்கு வேணும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.